ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதனுடைய 5, 6 வசனங்களை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நம்ம இன்றைக்கு ரொம்ப குறைவான வசன பகுதியை தான் எடுத்துக் கொள்கிறோம். கொஞ்சம் வார்த்தைகள் தான் இருக்கிறது. ஆனால் இதில் மிக ஆழமான பல விஷயங்கள் இருக்கிறது. ஆகவே நாம் இவற்றை புரிந்து கொள்கிறதற்கு முயற்சி செய்வோம். இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய மாற்றத்துக்கு, மறு உருவமாகுதலுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாக தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக. நான் இந்த நாட்களில் உங்களோடு கூட பேசுகின்ற இந்த விஷயங்கள் ஒருவேளை உங்களில் சிலருக்கு சரிப்பாக கூட தோன்றலாம். என்னது, நம்ம இதை குறித்தெல்லாம் நாம படித்து என்ன செய்ய போகிறோம், இதனால என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன உடனடியான பிரயோஜனம் இருக்க போகிறது? எனக்கு நிறைய கஷ்டங்கள், பிரயாசங்கள் இருக்கிறது. ஜெப குறிப்பிட சொன்னது போல அநேகர் பலவீனப்பட்டு இருக்கிறோம். அநேகருக்கு பலவிதமான குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறது. அதுபோல வருமானம் சம்பந்தமான பிரச்சனைகள், வேலை வாய்ப்புகள், திருமணங்கள், குழந்தை பேர்கள் என்று பல பல காரியங்கள் இருக்கிறது. இத்தகையதான காரியங்களிலே எங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய வேத வார்த்தைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டால் எத்தனை நன்றாயிருக்கும் என்றெல்லாம் கூட நீங்கள் யோசிக்கலாம். பிரியமானவர்களே, நான் பேசக்கூடிய இந்த காரியங்கள் நீங்கள் யோசிக்கின்ற இந்த விஷயங்களோடு எல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். மேலோட்டமாக பார்க்கிறதற்கு ஒருவேளை சம்பந்தம் இல்லாதது போல தோன்றும். ஆனால் இந்த காரியங்களிலே நீங்கள் பலப்படுவீர்களே ஆனால், உங்களை சரிப்படுத்திக் கொள்வீர்களே ஆனால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், மனநிறைவில்லாய்மைகள், பயங்கள், சஞ்சலங்கள், ஜபத்திற்கு பதிலில்லாத ஒரு அவஸ்தைகள், ஏதோ ஒரு வெறுமை, இது போன்ற எல்லா அவஸ்தைகளிலிருந்து நமக்கு விடுதலை அடையக்கூடிய ரகசியம் இதற்குள்ளே இருக்கிறது. நான் இதை நீங்கள் புரிந்து கொள்கிறதற்காக பைபிள் இருந்ததாலே ஒரு நிகழ்வை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நமக்கு மிகவும் பழக்கமான ஒரு வேத பகுதி தான். கர்த்தர் செய்த முதலாவது அற்புதம். அந்த வீடு கல்யாண வீடு. அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. திராட்சை ரசம் தீர்ந்து போனது. இப்பொழுது அந்த பிரச்சனை ஆண்டவரிடத்திலே கொண்டு வரப்படுகிறது. மரியாள் ரொம்பவே சஞ்சலப்படுறாங்க. அந்த வீட்டார் என்ன செய்வதென்று திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக அவசரமான ஒரு தேவை. இந்த சூழ்நிலையில ஆண்டவரிடத்திலே அந்த காரியம் வந்து சேரும் போது அவர் முதலிலே பட்டம் படாமலும் பேசுகிறது போல பேசுகிறார். மரியாளுடைய காரியத்திலே தாம் உடன்படுகிறதே இல்லை என்று சொல்லி மரியாளை அனுப்பி விடுகிறாங்க. அப்புறமா அங்கே இருந்த பிரச்சனையை அவர் நேரடியாக சந்திக்கிறதற்காக அதை குறித்த விவரங்களை அவர் சேகரிக்க செல்லவில்லை. நேரடியாக அந்த காரியத்திலே அவர் தலையிடுகிறதுக்கு முன்பாக அவர் சீஷர்களை, அங்க இருந்த வேலைக்காரர்களை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். என்ன சொன்னாரு? அங்க இருந்த 6 கற்சாடிகள் இருந்தது.
என்ன செய்யுங்க, அந்த கற்சாடிகளில தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். அந்த வேலைக்காரர்கள் நம்மை போல புத்திசாலிகளாக இருந்தால் என்ன யோசிச்சிருப்பாங்க? அந்த விஷயம் அவர்களுக்கு தெரிந்ததா இருந்தால், அங்கு அப்பொழுது இருக்கக்கூடிய அவசர தேவை என்னது என்பதை அறிகின்றவர்களாக இருந்தால், அங்கே நடக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை இன்னதென்பதை புரிந்து கொண்டவர்களாக இருந்தால், நம்மை போல புத்திசாலிகளாக இருந்தால் என்ன யோசிப்பார்கள், என்ன செய்வார்கள்? நிச்சயமாக ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள், உடன்பட மாட்டார்கள். ஆண்டவரே, இங்க 1000 பிரச்சனை நடக்குது, கை கால் கழுவக்கூடிய பிரச்சனையா இங்க இருக்குது. ஏற்கனவே எல்லாரும் கை கால் எல்லாம் கழுவிட்டாங்க, எனக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கு, அதை வச்சு நாங்க சமாளிச்சுக்கிடலாம். இல்ல, கை கால் கழுவ தண்ணி இல்லாட்டாலும் நாங்க சமாளிச்சுக்கிடுவோம். நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, அங்க திராட்சை ரசம் குறைபட்டு இருக்குது, அதற்கு என்னாவது செய்ய முடிஞ்சா செய்யுங்க. சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம். ஆனால் அங்க நடந்தது என்ன? ஆண்டவர் சம்பந்தம் இல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். அது யாருடைய பார்வைக்கு சம்பந்தம் இல்லை? உங்களுடைய என்னுடைய பார்வைக்கு அது சம்பந்தம் இல்லை. சரியா? உங்களுடைய என்னுடைய பார்வைக்கு இன்னைக்கு நம்ம சம்பந்தப்படுத்தணுமா? டைரக்டா நேரடியா அந்த சம்பவத்தை வாசிக்கிறதுனால நம்முடைய இது மனசு அங்க சம்பந்தப்படுத்துறது. இல்லாவிட்டால் சாதாரண யோசிச்சு பாருங்க, நம்முடைய பார்வைக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். சும்மா இருக்கின்ற கற்சாடிகளில கால் கழுவ தண்ணீர் வைத்திருக்கக்கூடிய கற்சாடியில தண்ணீரை கொண்டு நிரப்புங்கள் என்று வேலைக்காரர்களை கட்டளையிடுகிறார். அந்த வேலை முடிந்தவுடனே அடுத்த கட்டமாக ஆண்டவர் சொல்லுகிறார், இதை மொண்டு கொண்டு போய் நீ பந்தி விசாரிப்பு காரணத்திலே கொண்டு போய் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் அது போல செய்கிறார்கள். நடந்தது என்ன? அங்க என்ன தேவைப்பட்டதோ அந்த தேவை சந்திக்கப்பட்டது. தண்ணீர் என்னவாக மாறி இருந்தது? திராட்சை ரசமாக மாறி இருந்தது. அதுபோல நாம் இங்கே படிக்கிற இந்த வேத வார்த்தைகளை நீங்கள் சரியாக கையாள முடியுமேயானால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்கள் அத்தனை பிரச்சனைகளுக்குமான பதில் இதில் இருக்கிறது. ஆகையினால் நாம் ஏன் இதை படிக்க வேண்டும்? இதுல என்ன இருக்கிறது? ஒரு இந்த ரோமர் குடும்பத்திலே அப்படி என்ன இந்த இதுல பேசப்படுகிறது? இது ஒரு தியாலஜி பேசப்படக்கூடிய, ஒரு டாக்டரல் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. அந்த இடத்துல பேசப்படக்கூடிய விஷயம் என்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல, என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில நான் இன்றைக்கு எதிர்கொள்ளக்கூடிய அன்றாட பிரச்சனைகளிலே இதற்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது என்று நீங்கள் தயவு செய்து யோசிக்க கூடாது. இந்த காரியங்கள், இந்த உபதேச விஷயங்கள் உங்களுக்கு பேசக்கூடிய விஷயம் அல்லது உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடிய விஷயமே அதுதான். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இன்னைக்கு எதிர்கொள்ளக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்குமான பரிகாரத்தை, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை அடைய வேண்டுமோ அதை அடைவதற்கான ஒரு சரியான ஒரு வழிமுறை உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய வேத பகுதியாக இந்த பகுதிகள் இருக்கிறது. அதனாலேதான் நாம் இந்த பகுதிகளை மிகவும் அவசரமாக, அழுத்தமாக, ஆழமாக நாம் இந்த நாட்களிலே கற்றுக்கொண்டு வருகிறோம். பாருங்கள், ரோமர் 6ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் உள்ள பகுதிகளில் இருந்து சில விஷயங்களை கடந்த நாட்களில் நாம் படித்தோம். ரொம்ப ஆழமாக படித்தோம் என்று நான் சொல்ல வரவில்லை. சில விஷயங்கள் அதில் இருக்கிறது, கொஞ்சம் படித்தோம் போதும். இப்பொழுது நாம் 5, 6 வசனங்களிலே நாம் வரும்போது அவருடைய தொடர்ச்சியாக பார்க்கிறோம். சரியா? அதனால நீங்க பழைய காரியத்தை நீங்க நினைவுபடுத்தி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு பழசு மறந்து போச்சுன்னா நீங்க என்ன செய்யுங்க? என்ன ஆப்ஷன் இருக்கு நமக்கு? நமக்கு சியோன் பைபிள் ஸ்கூலினுடைய, சியோன் மலை பைபிள் ஸ்கூலினுடைய என்ன இருக்குது? யூடியூப் சேனல் இருக்கு. நீங்க திரும்பி போய் பாருங்க. நான் ஏன் பார்க்க சொல்றேன்னா, நான் கொடுத்த செய்திகளை நான் திரும்ப பார்க்கிறேன். பார்க்கும்போது நான் சொன்னது எனக்கு மறந்து போறது எனக்கு அப்போதான் நினைவு வரும். இந்த பகுதிகளை நீங்க உங்க ஆயுசு முழுக்க நீங்க படிச்சாலுமே இந்த பகுதிகளில் நீங்க திரும்ப திரும்ப நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டே இருப்பீங்க. ஏன்னா இந்த பகுதி நம்முடைய விசுவாச வாழ்க்கையில, நாம இன்னைக்கு வாழ்கின்ற விசுவாச வாழ்க்கையில, ரட்சிக்கப்பட்ட பிறகாக வாழ்கின்ற இந்த விசுவாச வாழ்க்கையில மிக மிக முக்கியமான காரியத்தை குறித்து பேசு. இது நம்ம தோண்ட தோண்ட எவ்வளவு ஆழமாக வேண்டும் என்றாலும் நாம தோண்டிக்கொண்டே இருக்கலாம் ஆயுசு முழுக்க. ஆகையால் நம்ம திரும்ப திரும்ப இந்த காரியங்களை பார்க்கிறது நல்லது. நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம ஆதலால் நாம் முன்பு படித்தோம் ஞானஸ்நானத்தை குறித்து. ஞானஸ்நானத்துல என்ன நடந்தது, நம்ம என்ன சம்பவித்தது என்பதை குறித்து படித்தோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் சாயலில் நீங்கள் இணைக்கப்பட்டவர்களானால்,
இந்த இணைக்கப்படுதல் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று சொல்லி நான் கவனித்து பார்த்த போது, அது ஒன்றாக இணைந்து வளருதல், ஒன்றாக மிகவும் நெருக்கமாக, ரொம்ப நெருக்கமாக பிணைக்கப்பட்ட நிலையிலே சேர்க்கப்படுதல் என்ற ஒரு நிலையிலே அதுக்கு பொருள் மூல பாஷைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிரேக்க மொழியிலிருந்து. ஏன்னா அதுக்கு நம்ம அது ஒன்றாக சேர்ந்து வளருதல் என்று சொன்ன போது எனக்கு இந்த செடியிலே ஒட்டக்கூடிய ஒட்டு செடியினுடையதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. அப்போ ஒரு கிளையை எடுத்து இன்னொரு செடியிலே கொண்டு போய் ஒட்ட வைத்து இரண்டு ஒன்றாக சேர்ந்து வளருகிறது போல, அப்ப கிறிஸ்துவனுடைய மரணத்தின் சாயலில் நீங்கள் இணைக்கப்பட்டதானால் அது ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாத அளவிற்கு ஒன்றாக கிறிஸ்துவனுடைய மரணத்தின் சாயலும் நீங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டது உண்மையானால், அப்படி இணைக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் மாறின ஒரு அவஸ்தையிலே நிலையிலே வந்துவிட்டால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் அடுத்த கட்டமாக நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்பது உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுகிறோம். இந்த இரண்டு விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். நாம் இந்த காரியத்தை படிக்கிறது, மரணத்தை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம், நாம் முடிந்து போகிறதற்கல்ல, நாம் உயிர்த்தெழுதலின் வாழ்வை சரியாக வாழ்வதற்காக நாம் மரணத்தை குறித்து இங்கே நம்ம படிக்கிறோம். இப்போ மரணத்தோடு கூட நாம் இணைக்கப்பட்டால்தான், மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால்தான் உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருக்க முடியும் என்று சொல்லி பார்த்தோம். ஒரு விசுவாசி கிறிஸ்துவனுடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுவது உறுதி என்று சொல்லுகிறது. அவரோடு கூட மரித்தால் அவரோடு கூட உயிர்த்தெழுவதும் தவிர்க்கப்பட முடியாது. அவரோடு கூட மரிக்காவிட்டால் உயிர்த்தெழுதலும் வாய்ப்பில்லை. இப்ப கிறிஸ்துவோடு மரித்தல் என்பது நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த கிறிஸ்துவோடு மரித்தலை குறித்து அடுத்த வசனம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அந்த காரியத்தை பேசுகிறது. அதை குறித்து நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க எல்லாரும் மனப்பாடம் படிக்கணும். சின்னவங்களும் மற்ற பெரியவங்களும் மனப்பாடம் படிக்கணும். சண்டே கிளாஸ்ல பிள்ளைகளுக்கு கொடுக்கறது மாதிரி சர்ச் கிளாஸ்ல நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க். சரியா? எனக்கு 40 வயசு ஆயிட்டு, 50 வயசு ஆயிட்டு, 60 வயசு ஆயிட்டுன்னு சொல்லிட்டு யாரும் எஸ்கேப் ஆகக்கூடாது. இங்க ஒரு எஸ்கேபிசமும் இல்ல. எல்லாரும் மனப்பாடம் படிக்கணும். பிள்ளைங்களா கவனிச்சு விடுங்க. அப்பா அம்மா படிச்சாங்களாங்கிறத டெஸ்ட் பண்ணிடுறேன். உங்களை டெஸ்ட் பண்றாங்கல்ல, இது கண்டிப்பா நீங்க டெஸ்ட் பண்ணணும். ஏனென்றால் இந்த வசனம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வசனம் நம்ம திரும்ப திரும்ப மெடிடேட் பண்ண வேண்டிய வசனம். திரும்ப திரும்ப நம்முடைய வாழ்க்கையிலே மெடிடேட் சாகும் வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம மெடிடேட் பண்ண வேண்டிய வசனங்களிலே இது ஒன்று. இது நம்முடைய வாழ்க்கையை இப்படியே புரட்டி போடக்கூடிய வார்த்தை. இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மெடிசன். ரொம்ப ஸ்பெஷலான விசுவாசியினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய நிலையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து. ஆகவே நம்ம எல்லாரும் இந்த வசனத்தை என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணணும். முதலாவது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பல ஆங்கில மொழிபெயர்ப்புகளை விட தமிழ் மொழிபெயர்ப்பு நல்லா இருக்குது. அவரோட கூட என்ற விஷயத்துல ரொம்ப அழகாக இருக்கிறது. பல இடங்களில் நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கில பைபிள் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய புதிய புதிய மொழிபெயர்ப்பு வந்தாங்க. பல இடங்களில் தமிழ் பைபிள் மொழிபெயர்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி சில இடங்கள் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இங்க நிறைய விஷயங்கள் இதுல பேசப்படுகிறது. இப்போ பழைய மனுஷன் என்ற ஒரு விஷயம் இங்கே பேசப்படுகிறது இல்லையா? பழைய மனுஷன். இந்த பழைய மனுஷன் யார்? எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு பழைய மனுஷன் உண்டு. இந்த பழைய மனுஷன் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இப்பொழுது உண்டா இல்லையா? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு இப்பொழுது பழைய மனுஷன் உண்டா, உயிரோடு இருக்கிறானா இல்லையா? இப்ப நம்ம எல்லாம் யாரு? நம்ம எல்லாம் யாரு? புதிய மனுஷன். நாம எல்லாம் யாரு? ஐயா கொஞ்சம் வாயத்திலிருந்து சொல்லுங்க. நம்ம எல்லாம் யாரு? ரட்சிக்கப்பட்டவங்கனாலே என்னது?
புதிய மனுஷன். பைபிள் அப்படிதான் சொல்லுது. நானும் நீங்கள் யாரு? புதிய மனுஷன், புதிய மனுஷி. அது சொல்றதுக்கே நமக்கு வெக்கமா இருக்குல்ல, கூச்சமா இருக்குல்ல. சொல்றதுக்கே நம்ம வெக்கப்பட்டா எப்போ தான் வாழ போறோம்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு திருமணம் ஆனவர் என்று சொல்ல வைக்கப்பட்டா எப்படிதான் குடும்பம் நடத்துறது? எத்தனை காலம் தான் மறைச்சு வாழ்றது? சிலவங்க மறைச்சிட்டே இருப்பாங்க. நான் கல்யாணம் ஆனாலும் யாருக்கும் தெரிய விடாது. எதுக்காக மறைக்கிறாங்க சொல்லுங்களேன்? கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் வயசான பெரியவங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. எதுக்காக? சும்மா சொல்லுங்க, எதுக்காக இருக்கும் தெரியல இல்லையா? சிலவங்க சொல்லி அடப்பாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன செய்வாங்க? கல்யாணம் ஆன உடனே என்ன செய்வாங்க? ஒரு போட்டோவை பிடிச்சு பேஸ்புக், அந்த கிராம் இந்த கிராம் எல்லாத்துலயும் போய் போட்டுக்கிட்டு அப்படியே ஊரெல்லாம் சொல்லிச்சே அலைவாங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சிலவங்க என்ன செய்வாங்க? அப்படியே சொல்றதுக்கு யோசிப்பாங்க. இப்போ கல்யாணம் ஆனது யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், கொஞ்சம் நாளைக்கு கூட என்ன செய்ய வாலிய பிள்ளை மாதிரி நடந்துக்கிறோம் இல்லையா அப்படின்னு இருப்பாங்க. இது மாதிரிதான் நம்ம ஆட்கள் நிறைய பேருங்க. நான் பழைய மனுஷனா புதிய மனுஷனான்னு சொல்றதுக்கு என்னது பயங்கர கூச்சம். ஏன் கூச்சம் வருது? ஏன் தைரியம் இல்ல? பேச மாட்டீங்களோ? மௌன விரதமோ? ஏன் சொல்லுங்க, கேட்கல, சும்மா சொல்லுங்க. தைரியம் ஒண்ணும் இல்லை, நமக்கு படிக்கிறதுக்காக தான். நான் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணிட்டு நீங்க ஒரு காதுல கேட்டுட்டு மறுகாதுல விட்டுட்டு போய் ஒரு பயணம் இல்லை. நீங்களே பேசுங்க, உங்க காரியம், நம்ம காரியம் தான் படிக்கிறோம். இது நம்ம விஷயம், நம்ம ஒவ்வொருடைய விஷயம். அதனாலதான் தைரியமா சொல்லுங்க, தப்பா சரி அது ரெண்டாவது பாத்துக்கலாம். நம்ம ஏன் நாம் ஒரு புதிய மனுஷன் சொல்றதுக்கு நம்முடைய நாக்கு கூச்சப்படுது? நாம் ஏன் வைக்கப்படுறோம்? பழைய சுபாவங்களை விடுறதுக்கு நமக்கு என்ன இல்லை? மனசு இல்ல. ரகசியமா ஒரு கள்ள தொடர்பு வச்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம். சரிதானே? பழைய மனுஷனோட ஒரு கள்ளத்தனமான உறவை நம்ம மீண்டும் தொடர விரும்புகிறோம். நான் சொன்னது சரியா தவறா? இல்லைங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட நாளில இருந்து பழைய மனுஷனை தூக்கி தூர வீசிக்கிட்டு ஒரு புதிய மனுஷனாக வாழுகிறேன் என்ற ஒரு எண்ணத்தோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இல்ல பழைய மனுஷனுடைய பல சுபாவங்களை வெளிப்படுத்தி வாழக்கூடிய நிலையில இருந்து கொண்டிருக்கிறோமா? பழைய மனுஷனோடு நமக்கு இப்பொழுதும் தொடர்பு இருக்கிறதா? இருக்கா இல்லையா? இருக்குன்னா இருக்கக்கூடாது. அது சட்டப்படி குற்றம். வேதத்தின் சட்டப்படி அது தவறு. ஏன் தவறு? பழைய மனுஷனுடைய வாழ்க்கை முறை வேற, புதிய மனுஷனுடைய வாழ்க்கை முறை வேற. பழைய மனுஷன் யாருடைய சாயலானவன்? ஆதாமுடைய சாயலானவன். விழுந்து போன ஆதாமுடைய சாயலானவன். அவனுக்குள்ள அத்தனை கட்ட சுபாவங்களும் உண்டு. புதிய மனுஷனும் யாருடைய சாயல்? கிறிஸ்துவனுடைய சாயல். கிறிஸ்துவனுடைய சாயலிலே வாழ வேண்டிய ஒரு மனுஷன் ஆதாமுடைய சாயலிலே வாழ்கின்றவனாக இருந்தால் இதற்கு பெயர் தான் என்னது? கள்ளத்தனமான ஒரு தொடர்பு. இந்த கள்ளத்தன தொடர்பை நம்ம என்ன செய்யணும்? வெட்டிவிட வேண்டும், விட்டுவிட வேண்டும். ஏன் விட்டுவிட வேண்டும்? இதை ஆண்டவர் நம்மை விட்டு எடுத்து போடுகிறதற்காக ஒரு காரியத்தை செய்து விட்டார். ஏற்கனவே என்ன செஞ்சார்? பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது. பழைய மனுஷன்
அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது. யாரோட பழைய மனுஷன்? யாரோட பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது? என்னோட. வாய்த்தர சொல்லுங்களேன், யாரோட? வாய்த்தரக்க மாட்டீங்களே. யாரோட பழைய மனுஷன்? தைரியமா சொல்லுங்க. என்னோட. நான் இதையா உங்களை சொல்ல வைக்கிறேன் தெரியுமா? ஏன் சொல்ல வைக்கிறேன் தெரியுமா? இந்த கல்யாண வீட்டுல நம்ம போவோம்ல, கல்யாணத்துக்கு போகும்போது பையனை பொண்ணையும் கொண்டு விட்டுட்டு நம்ம அவங்களை சொல்ல வைப்போம். என்ன சொல்ல வைப்போம்? இன்னைக்கு முதல்ல வாழ்வானாலும் தாழ்வானாலும் அப்படி இப்படி என்னமோ சொல்லுவாங்க. எனக்கு எல்லாம் மனைவி நிக்க மரணம் நம்மை பிரிக்க மட்டும் என்ன செய்வோம்? இணை என்ன முதல்ல சொல்லுவாங்க. அப்போதை கேட்போம், மனம் விட்டுருவோம் இல்ல. அப்புறம் நமக்கு 2 உறுதி என்ன வாக்குறுதி கொடுப்பாங்க மாறி மாறி. அதுக்கு முன்னாடி நம்ம கேட்போம், இந்த புருஷனை உனக்கு விவாத புருஷனாக ஏற்றுக்கொள்ள சம்மதமா? அந்த பொண்ணு உம்முன்னுதுன்னா நடக்குமா? கல்யாணம் நடக்குமா? நடக்காது. அப்ப நீங்களும் வாயை திறந்து நான் வந்து ஒரு புதிய மனுஷன் தான், பழைய மனுஷனோட உள்ள உறவு இல்லைன்னு சொல்றது உங்களுக்கு மனசு இல்லைன்னா என்ன அர்த்தம்? உம்முன்னு இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இது நடக்காது. மரண பிரசங்கம், கல்யாண பிரசங்கம் எல்லாம் சேர்ந்துதான் போகுது. ஆமாங்க, நம்ம வாய்த்திருக்கோம். நான் இப்பொழுது யாரு? ஒரு புதிய மனுஷன். நான் யார்? கிறிஸ்துவோடு கூட நான் என்ன செய்யப்பட்டேன்? சிலுவையில் அறையப்பட்டேன். இது நம்ம வாயத்திறந்து சொல்லணும். கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று நம்ம வந்து மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி அங்க நின்று சொல்லணும், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நான் இப்ப யாரு? புதிய மனுஷன். புதிய மனுஷனை பற்றி பல விஷயங்கள் நம்ம படிக்க போறோம். நான் புதிய மனுஷன். நான் புதிய மனுஷன், நான் பழைய மனுஷன் அல்ல. என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார். யாரோடு கூட? கிறிஸ்துவோடு கூட. அப்ப கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பது என்னுடைய பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறது இல்லையா? கரெக்டா? அவருடைய பலிமரணம் தான் பரிபூர்ணமான பலிமரணம். அதுதான் ஒரு பாவியை விடுவிக்கிறது. நம்ம பார்த்தோம், இன்றைக்கு தியான சிந்தனையில பார்த்தோம். எப்படிப்பட்ட குழியிலிருந்து அவர் தூக்கி எடுத்தார்? பயங்கரமான. இந்த பயங்கரம்னு சொன்னா என்னன்னு சொல்லி மூல பாஷை நான் பார்த்த போது அதுக்கு ஒரு பொருள் போட்டுட்டாங்க. நான் இந்த இதுக்கு ஃபுட்நோட்ல போட்டுருக்கேன் பாருங்க. அதுல நான் வச்சிருக்கீங்களா? இனிய பரிசுத்த வேதாகமம் அது வச்சிருக்கீங்கன்னா கீழே பாருங்க என்ன போட்டிருக்கு. பயங்கரமான குழிக்கு 40ஆம் அதிகாரம் 40ஆம் சங்கீதம் 2வது வசனம். பயங்கரமான குழி என்ன போட்டிருக்கு? இல்லையா? சரி, பரவாயில்ல, நானே வாசிக்கிறேன். கர்ஜிக்கும் தண்ணீரின் ஓசை எழும் குழி. கர்ஜனை பண்ணக்கூடிய தண்ணீருடைய ஓசை கேட்கக்கூடிய ஒரு பயங்கரமான குழி. பயங்கரங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். நீங்க யாராவது கிணற்றுக்குள்ள இறங்கியிருக்கீங்களா? கிணற்றுக்கு உள்ள இறங்கிருக்கீங்களா? இறங்கி இருக்கிறாங்க. எத்தனை பேர் கிணற்றுக்குள்ள? கிணறுனா ரொம்ப அகலமான கிணறு இல்ல, கொஞ்சம் நீளமான கிணறு இல்ல, ஆழமான கிணறுல எத்தனை பேர் இறங்கி இருக்கிறீங்க? கொஞ்சம் பேர் தான் இறங்கி இருப்பீங்க. அங்க இறங்கும் போது நம்முடைய அங்கே உள்ள சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்போ இந்த ஒரு ஆழமான ஒரு கிணற்றுக்குள்ள நம்ம இறங்கும் போது அந்த கிணற்றுக்குள்ள இருந்து பயங்கரமான ஓசை, கடல் அலை போன்ற கர்ஜிக்கின்ற அந்த தண்ணீருடைய ஓசை நம்ம காதுகளை குழக்கிறது போல ஓசை அங்கே கேட்கின்ற இடத்துல நம்ம ஒரு ஆழமான குழியிலே நம்ம தனியாக மாட்டிக்கொண்டால் நமக்கு எப்படி இருக்கும் அவஸ்தை? பயங்கரமா இருக்கும் இல்ல? அதனாலதான் தமிழ்ல பயங்கரமான குழி அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. பயங்கரம் என்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்தி இருக்கிறார். இப்ப எனக்கு இந்த சங்கீதம் படிக்கும்போது அப்படிதான் எண்ணம் வரும். அப்படியே நம்முடைய காதடைக்கிறது போன்ற எண்ணம். நான் ஆழமான கிணற்றுக்குள்ள இறங்கி இருக்கிறேன். சின்ன வயசுல கிணறு தோண்டுகிறவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமா தோண்டிட்டு இருப்பாங்க. இறங்கி இறங்கி கொஞ்சம் ஆழமான கிணற்றுல எல்லாம் இறங்கி இருக்கிறேன். அது ஆழமான கிணற்றுல இறங்குறது ஆழத்தில் இருக்கும்போது அவஸ்தைங்கிறது ரொம்ப வித்தியாசமான. அது ஆழமான குழி மட்டுமல்ல, சேறு நிறைந்த பயங்கரமான ஒரு குழியினுடைய ஒரு பயங்கர ஒரு அவஸ்தை, மரணத்திலே தள்ளப்பட்ட ஒரு அவஸ்தை.
அதை யோசேப்பும் எரேமியாவும் போன்றவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? அந்த அனுபவத்தின் வழியாக கடந்து சென்றார். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு அவஸ்தையிலிருந்து, பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை தூக்கி எடுக்க நம்முடைய ரட்சிப்புக்காக மரித்தது யார்? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் தான் ஒரு மனிதனை ஆழமான பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுத்து கொண்டு வந்து கண்மலையின் மேலே நிறுத்தி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்ற விசுவாசம். ரொம்ப லேசா நாம் அதை பெற்றுக்கொண்டோம் இல்லையா? விசுவாசத்தினாலே அதை ரொம்ப லேசாக நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனால் அது மிக பயங்கரமான ஒரு அனுபவமாக இருந்தது. அதுபோல நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்தேன் என்கிற ஒரு அவஸ்தையிலே வரும்போது எனக்கு கிடைக்கின்ற இன்னொரு பாக்கியம் என்பது, இந்த உலகத்தில் நான் அனுபவிக்கக்கூடிய இன்னொரு பாக்கியம் என்பது பாவத்தினுடைய அதிகார ஆளுகையில் இருந்துள்ள விடுதலை. பாவத்தின் தண்டனையிலிருந்து நான் எந்த அளவு விடுதலை பெற்றேனோ அதுபோல ஒரு விசுவாசி பாவத்தினுடைய அதிகார ஆளுகையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். இது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் நாம் உணர்வுபூர்வமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? இதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய மிக முக்கியமான விஷயம். பாவத்தினுடைய அதிகார ஆளுகையிலிருந்து விடுவிக்கப்பட்டதை உங்களாலேயும் என்னாலேயும் இன்றைக்கு உணர முடிகிறதா? நான் எந்த பாவத்திற்கும் இன்றைக்கு அடிமை அல்ல. ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி எந்த ஒரு பாவத்திற்கும் அடிமை அல்ல. இதை நாம் உணர்ந்திருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு, நிறைய ஆண்டுகளாக நம்ம ஆராதிக்கிறோம். நான் பாவத்தினுடைய அதிகார ஆளுகையிலிருந்து, அந்த எஜமானுடைய அதிகார ஆளுகையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு நபர் என்பதை உணர்ந்து நாம் இன்றைக்கு வாழ்கிறோம். அநேக விசுவாசிகள் அவ்வாறு வாழவில்லை என்பதை அவர்கள் வாழ்க்கை காட்டிக் கொடுக்கிறது. பாவத்தினுடைய கட்டுகளிலே இப்பொழுதும் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். பாவத்தினுடைய பயங்கரத்தை குறித்து நம்ம இன்றைக்கு அவிசுவாசிகள் விசுவாசிக்கு பேச வேண்டியது இருக்கிறது. விசுவாசிகள் பாவத்தின் கட்டுகளிலே இருக்கிறார்கள். ஏன் இந்த ஒரு கொடிய அவஸ்தையில் அவர்கள் இருக்க வேண்டும்? அதற்கான அவசியம் என்ன? அதைத்தான் வேதம் கேட்கிறது. நீங்களும் நானும் பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்போ பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக பாவ மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். என்னுடைய பாவ சாயல், ஆதாமிடத்திலிருந்து பெற்ற பாவ சாயல் கொண்ட அந்த பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. எப்போ அறையப்பட்டான்? எப்போ அறையப்பட்டான்? கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அறையப்படுகிறது இல்லை. நல்லா புரிஞ்சுடுங்க. பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்படக்கூடிய அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கின்ற ஒரு அனுபவம் அல்ல. ஒரே நாளிலே நடக்கின்ற அனுபவம், ஒரே சங்கத்திலே நடக்கிற அனுபவம். எப்போது ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உடனடியாக நமக்கு நடக்கின்ற ஒரு அவஸ்தை தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம். ஆனால் அதை உணர்ந்து அறிகிறதற்கு நமக்கு காலமாகும். அதை அறிந்து உணர்கிறதற்கு நமக்கு காரணமாகிறது. அதான் பிரச்சனை. நாம் எப்பொழுது அதை உணர்ந்து அறிகின்ற நிலையை அடைகிறோமோ அப்பொழுது இந்த பாவத்தின் அதிகார ஆழமே நம்மை விட்டு விலகி போகிறது. எதுவரைக்கும் நாம் இதை அறிந்து உணராமல் வாழ்கிறோமோ அது வரைக்கும் பாவம் நம்மை ஆளுகை செய்யும். விசுவாசியை பாவம் அவர்களை அறியாமலேயே ஆளுகை செய்யும். ஆனால் அதற்கு அதிகாரம் இல்லை, ஆனால் அது ஆளுகை செய்யும். அப்ப நம்முடைய அறியாமை பாவத்திற்கு ஆளுகை செய்கிறதற்கு இடம் கொடுக்கிறது என்கிற ரகசியத்தை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது நீங்கள்
அந்த ரகசியத்தை, சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் விடுதலையாகிறீர்கள். பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை அடைகிறதை குறித்து நமக்கு இன்றைக்கு சபைகளிலே பிரசங்கிக்கப்படுகிற அளவிற்கு பாவத்தின் ஆளுகையிலிருந்து, அதிகாரத்திலிருந்து விடுதலை அடைகிறதை குறித்து பிரசங்கிக்கப்படுகிறது இல்லை என்பது துயரமான சம்பவம். இது நம்ம விசுவாசிகளை அறியாமையிலேயே கொண்டு வந்து நிறுத்துகிறது. இதனாலே விசுவாசிகள் பாவத்தினுடைய ஆளுகையிலிருந்து தப்பி பிழைக்க முடியவில்லை. பாவத்தினுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளும் வேதத்தின் அடிப்படையில் இல்லை. இதனால அதை கடைபிடிக்கிறதற்கு அநேகரால் முடிகிறதில்லை. சில பிள்ளைகள் அல்லது சில நபர்கள் சில பாவங்களிலே அவர்கள் சிக்கிக் கொள்ளும் போது அவர்கள் அதிலிருந்து விடுதலை அடைகிறதற்கு நாம் கொடுக்கிற ஆலோசனைகள் எல்லாம் தவறாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கின்ற ஆலோசனை வேறு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு உலகம் கொடுக்கின்ற ஆலோசனை வேறு. ஆனால் உலகம் கொடுக்கின்ற அத்தனை ஆலோசனைகளை இன்னைக்கு சபைக்குள்ளே இன்னைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். கவுன்சிலிங் என்ற பெயர்களிலே பலவிதமான காரியங்களை எல்லாம் படித்துக் கொண்டு வேதம் சொல்லக்கூடிய மகத்துவமான சத்தியங்களை இன்றைக்கு சொல்லாமல் மனித ஆலோசனைகள் இன்றைக்கு சபைகளிலே விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிறதுனாலே அநேகரால் பாவங்கள் இருந்து விடுதலை அடைய முடியாமல் சிரமப்படுகிறார். பைபிள் வைத்திருக்கக்கூடிய முறை வேறு, மனிதன் கண்டுபிடித்த முறைகள் வேறு. நீங்களும் நானும் பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைகிறதற்கு வேதம் சொல்லக்கூடிய முறை என்பது தேவன் அதற்கான எல்லாத்தையும் செய்து நிறைவேற்றி விட்டார். அதை நாம் அறிய வேண்டும், அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்களும் நானும் பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து விடுதலை பெற்று ஒரு புதிய மனுஷனாக இந்த உலகத்திலே வாழ முடியும். அப்படி வாழணுமா அப்படின்னு நீ கேட்கிறவங்களும் இருப்பீங்க. அப்படி கஷ்டப்பட்டு வாழணுமா அப்படின்னு கேட்டா பைபிள் அடிப்படையில பதில் ஆமா, அப்படி வாழ்ந்துதான் ஆகணும். அதுக்காகத்தான் நீங்கள் கிரயத்தை கொல்லப்பட்டீர்கள். அதற்காகத்தான் சிலுவையிலே அவ்வளவு பெரிய விலை கிரயம் கொடுக்கப்பட்டது. நீங்களும் நானும் ஏற்றியமாய் வாழ வேண்டும், நீதி உள்ளவர்களாய் வாழ வேண்டும், புதிய மனுஷர்களாய் வாழ வேண்டும், கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த வேண்டும். இல்ல நான் இவ்வளவுதான் வாழ முடியும், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் எஜமானுக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள், தேவனுடைய திட்டத்திற்கு எதிர்த்து நிற்கிறீர்கள், தேவனுடைய சித்தத்திற்கு உங்களுடைய சுயத்திலே எதிர்த்து இருக்கிறீர்கள். இதை குறித்து நம்ம யோசனை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோமா? இங்க பாருங்கள், நான் சொன்ன இந்த காரியத்தை எல்லாம் சுருக்கமாக ஒரே வார்த்தையிலே பவுல் இந்த வசன பகுதியிலே சொல்லுகிறார். உங்கள் பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. அந்த பாவ சரீரம் என்கிற அந்த சின்ன வார்த்தையிலே நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் பவுல் அடக்கி விட்டார். பாவ சரீரம் என்று சொல்லப்படுகிறது. நான் முன்பு ஒரு முறை உங்களுக்கு அதை குறித்து விளக்கினேன். விசுவாசிக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சரீரம் பாவ சரீரம் அல்ல. என்ன சரீரம்? பாவம் இல்லாத சரீரமா? பாவம் இல்லாத சரீரமா? நம்முடைய சரீரத்துல பாவம் இருக்கா இல்லையா? பாவ தன்மை இருக்கா இல்லையா? என்ன சொல்லுவீங்க? இருக்கா இல்லையா? இருக்குதே. பின்ன ஏன் பாவ சரீரம் ஒழுங்கு போகும் பொருட்டாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது? இங்கே பாவ சரீரம் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் பாவம் ஆளுகை செய்யக்கூடிய சரீரம், பாவத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட சரீரம். ரட்சிக்கப்படாத விசுவாசியினுடைய சரீரம் பாவத்தினுடைய அதிகார எல்லைக்குள்ளே இருக்கிற ஒரு சரீரம். ரட்சிக்கப்பட்ட விசுவாசியின் சரீரம் பாவத்தின் அதிகார எல்லைக்குள்ளிருந்து விடுவிக்கப்பட்ட சரீரம். இதை நீங்களும் நான் எந்த அளவுக்கு அறிந்து உணர்ந்திருக்கிறோம்? உங்களுடைய என்னுடைய சரீரங்கள் பாவத்தினுடைய அதிகார ஆளுகையிலிருந்து விடுவிக்கப்பட்ட சரீரங்கள். பாவத்தன்மை நமக்குள்ள இருக்கிறது, அது வேதம் மறுக்கவில்லை, வேதம் சொல்லுகிறது. மாமிச தன்மை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட எல்லையை மீறி நம்மை ஆளுகை செய்ய முடியாது. நமக்குள்ள எப்போதாலும் சில காரியங்களை அது ஏற்படுத்தலாம், விபத்துகளை ஏற்படுத்தலாம். சில விபத்துக்கள் நமக்கு காத்துக் கொண்டிருக்கிறது, பாவ விபத்துக்கள் விசுவாசிக்கு. ஆனால் பாவ விசுவாசியை ஆளுகை செய்ய முடியாது. நான் சொன்னது புரிஞ்சுதான் புரியலையா? நான் ஏன் திரும்ப 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 இங்கே ஏதிக்கிறேன்? இது நம்முடைய மனசுல ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக. நீங்கள் நானும் பாவத்தினுடைய இஷ்டத்துக்கு வாழக்கூடியவர்களாக நம்ம இருக்கவே கூடாது. பாவம் நம்மை அதிகாரம் செய்யக்கூடாது. நம்முடைய எஜமான் பாவம் அல்ல, நம்முடைய எஜமான் இயேசு கிறிஸ்து.
நாம் புதிய எஜமானுடைய ஆட்கள். பாவம் நம்மளே ஆவதை செய்யாமல் இருக்கும் போதுதான், அந்த அதிகாரத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக நாம் இருக்கும் போதுதான் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்வை நம்மால் வாழ முடியும். அப்ப இந்த பாவ சரீரம் நம்மளே இருந்தால் நமக்கு சிக்கல் வரும் என்பதற்காக, இந்த பாவ சரீரம் நம்மை விட்டு ஒழிந்து போகும் பொருட்டாக, பாவத்தின் அதிகாரம் நம்மை விட்டு ஒழிந்து போகும் பொருட்டாக தேவன் நமக்காக செய்த ஒரு விஷயம் என்னவென்றால், நம்மை பிடித்து சிலுவையிலே அடித்து விட்டார், கிறிஸ்துவோடு கூட சேர்த்து. அது ஏன் அப்படி செஞ்சாரு? ஏன் அப்படி செஞ்சாருன்னா, நம்மள அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செப்பனிட்டு சரிப்படுத்த முடியாது என்பதனால். உலகமும் இன்றைக்கு ஒரு காலத்தில் உலகம் சொன்னது, இந்த மக்கள் எல்லாம் ஏன் காட்டு மிராண்டிகளாக நடக்கிறார் என்றால், இந்த மனிதர்களுக்கு கல்வி அறிவில்லை. இந்த மனிதர்களுக்கு நல்ல கல்வி அறிவு வந்து விட்டால் மனிதன் நல்லவன் ஆவார் என்று சொன்னது உலகம். அதனால பள்ளிக்கூடங்களை எல்லாம் வைத்து உலகம் அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தது, பல்கலைக்கழகங்களை எல்லாம் உருவாக்கியது, பெரிய பெரிய பண்டிதர்களையும் பட்டம் வாங்கியவர்களையும் உருவாக்கியது. ஆனால் இன்றைக்கும் உலகம் அந்த நாளில் இருந்தது போல சீர்கட்ட நிலையில் இருக்கிறது. காரணம், கல்வி மனிதனை என்ன செய்யவில்லை? நல்லவனாக மாற்றவில்லை. ஏனென்றால் மனிதனுக்கு எத்தனை நல்ல உபதேசங்கள் சொன்னாலும் அவனை நாம செப்பனிட்டு அவனை சீர்படுத்துகிறது கூடாத காரியம். ஏதோ ஒரு சில காரியங்கள் எல்லாம் விட்டு அப்படி இப்படி எல்லாம் வர்றது போல தோன்றும், ஒரு சிலருக்கு சில மாற்றம் வருகிறது போல தோன்றும். ஆனால் அது நிரந்தரமான மாற்றமும் அல்ல. மனிதர்கள் எல்லாரையும் நாம் அந்த நிலையில கொண்டு வர முடியாது, மனிதனுடைய இயல்பு. அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், பாவியாகிய மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் நல்ல ஆலோசனைகள் எல்லாம் சொல்லி, நல்ல தீர்மானங்கள் எல்லாம் எடுக்க வைத்து, நல்ல சபையிலே கொண்டு வந்து வைத்து, நல்ல உபதேசங்கள் எல்லாம் சொல்லி, நீ கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பிள்ளை ஆகப்பா அப்படி என்று சொல்லி நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக சீர்படுத்தி ஒரு நல்ல மனுஷனாக கொண்டு வர முடியாது என்பதை ஆண்டவர் அறிந்ததுனாலே, ஆண்டவர் நமக்காக செய்த ஒரு காரியம், சிலுவையிலே பிடித்து நம்மை கொண்டார். நம்முடைய பழைய மனுஷனை சிலுவையிலே அடித்து சாகடித்தார். சாகடித்து விட்டு நமக்கு ஒரு புதிய மனுஷனை கொடுத்தார். அதனாலதான் நான் கேட்டேன், விசுவாசி புதிய மனுஷனா பழைய மனுஷனா? இப்ப சொல்லுங்க, விசுவாசியா? புதிய மனுஷன். பழைய மனுஷன் அல்ல. நீங்களும் நானும் பழைய மனுஷன் அல்ல. பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனுக்கும் இடையில வித்தியாசம் உண்டு. பழைய மனுஷன் இஷ்டம் போல போகலாம், இஷ்டம் போல சண்டை போடுவான், மனைவியை தூக்கி போட்டு உதிப்பான், புருஷனை கண்டபடிக்கு ஏசுவாங்க, குடும்பத்துல சமாதானம் இல்லை, பிள்ளைகள் கீழ்ப்படியாது, மனைவி கீழ்ப்படுகிறது இல்லை, புருஷன் கடமையை செய்கிறது இல்லை, சபை வாழ்க்கையில ஒழுங்கு இல்லை. இதெல்லாம் இருக்கும் பழைய மனுஷனுக்கு. எல்லா கிரமங்களும் இருக்கும். பேச்சு வழக்கு வார்த்தைகளிலே உண்மை இல்லை, சுத்தம் இல்லை, கொடுக்கல் வாங்கல உண்மை இல்லை, வியாபாரத்துல நேர்த்தி இல்லை, தொழில நேர்த்தி இல்லை. எல்லாம் மனிதனுக்காக, கடமைக்காக, மனித பார்வைக்காக ஒரு அட்ஜஸ்ட்மெண்டாக எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு போகின்ற ஒரு நிலைமையிலே பழைய மனுஷன் வாழ்வான், நல்ல பிள்ளை வேஷம் போடுவான். புதிய மனுஷன் அப்படி இருக்க மாட்டான். இதற்கு தலைகீழான ஒரு வாழ்க்கை முறை அவனுக்கு உண்டு. அப்போ அவனுக்கு பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்டால் அவனுக்கும் இருக்கிறது. அவன் எதிர்பாராத பிரச்சனைகளை அவனும் எதிர்கொள்கிறான். இதே போல சூழ்நிலைகளை அவனும் எதிர்கொள்கிறான். அங்கே அவன் விட்டுக் கொடுக்கிறான், சகிக்கிறான். அவன் இழக்கிறதற்கு சந்தோஷப்படுகிறான். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக தனக்கு என்ன நஷ்டம் உண்டானாலும் அதில் அவன் எந்த காரியத்தை குறித்தும் யோசிக்கிறதே இல்லை. சிரமங்களை குறித்து யோசிக்கிறது இல்லை, பிறருக்காக நன்மை செய்வதை குறித்து யோசிக்கிறது இல்லை, தனக்கு வரக்கூடிய கேடுபாடுகள் இழப்புகளை குறித்து யோசிக்கிறது இல்லை, நிந்தைகள் அவமானங்களை குறித்து ஒரு பொருட்டாக எண்ணுகிறது இல்லை. அவன் எப்பொழுதும் தன்னைத்தான் இந்த விஷயங்களுக்கு எல்லாம் செத்து போறவன் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா நான் சொல்றேன். நீங்கள் செத்து போய்விட வேண்டும். செத்து போனதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இனி சாக வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசி செத்து போனதை ஒத்துக்கொள்ள வேண்டும், அவ்வளவு, வேற ஒண்ணும் கிடையாது. 90% ப்ராப்ளம் சால்வ். அப்படி
மனிதன் தான் சத்துருவை சிநேகிக்க முடியும். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் உங்களுடைய வாழ்க்கையில. நான் நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு விரும்புறேன், சபையில இருந்து நல்ல தீர்மானத்தை வீட்டுல போல எனக்கு கொஞ்சம் சரி கிடையாது, எப்ப பார்த்தாலும் சண்டை 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 சண்டை, எப்ப பார்த்தாலும் சண்டை, நான் திருப்பி பேசணுமா வேண்டாமா? சொல்ல கேட்பாங்க, பேசணும் வேண்டாம். நானும் இந்த வசந்த படிக்கிற முன்னாடி கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், ஆமா ஆமா சகிக்க முடியாது, இல்ல என்ன செய்யறது மனுஷன். இப்ப அவனை கேட்டா உடனே சொல்லிடுவேன், ஒரே பார்வை செத்து போயிரு, அவ்வளவு. சாரி, செத்து போனதை ஒத்துக்கொண்டு, அவ்வளவு. எவ்வளவுதான் பேசட்டும் ஏசட்டும் என்ன செய்யணும், செத்து போனா அங்க எனக்கு எங்க கேட்கும், ஒண்ணும் கேட்காது. நான் எதை செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை நான் சரியாக செய்ய வேண்டும். எது தேவையில்லையோ அதற்கு நான் செய்ய கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஏன் என்ன உண்டு பண்ணுகிறது, என்ன ஏன் அது பாதிக்கிறது, அது ஏன் என்னை வேதனைப்படுத்துகிறது? நான் சாகல, ஒரு தப்புமே செய்யல, நான் ஆனா என் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். அந்த இடத்துல எனக்கு கோபம் வருகிறது என்றால், என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? பழைய மனுஷனாகிய நான் சாகவில்லை. அந்த இடத்துல சகித்துக் கொள்ள முடியும் என்றால் பழைய மனுஷன் அங்கே அவனுடைய இருப்பு அங்கே அற்று போய் விட்டிருக்கிறது, அவன் இப்பொழுது உயிரோடு இல்லை. நான் சொல்றது சரியா தவறா? இப்ப நம்முடைய குடும்பங்கள்ல பிரச்சனை 90% முடிஞ்சு போச்சா? முடிஞ்சுதான் முடியலையா? இனி யாராவது 30 வந்து ஆலோசனை சொல்லணுமா? இனி ஏதாவது டிவோர்ஸ் நடக்குமா நம்ம குடும்பங்கள்ல? இந்த ரகசியத்தை ஏற்றுக்கொண்டால், புரிந்து கொண்டால், வேதத்தை அப்படியே அங்கீகரிக்க தயார் என்றால் தேவையில்லை, அதற்கான இடம் இல்லை. நான் அப்படி எல்லாம் எதிர்பார்த்தேன்னு என் வாழ்க்கை நாசமா போயிடுச்சு, நான் இதை எப்படி இதை தாங்குவேன்? அந்த ஒரு ஆதங்கம் உள்ளத்துல இருந்துட்டே இருக்கு சிலவங்களுக்கு. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து சாகும் வரைக்கும் அந்த காயம் ஆறாது. நான் இப்படி ஏமாத்துட்டேன்னு, என்ன ஏமாத்தி விட்டாங்களே, நான் இப்படி வாக்கப்பட்டுட்டேன்னு, நான் இப்படி எல்லாம் வாழ்ந்து எதிர்பார்த்தேன், எப்படிப்பட்ட புருஷனை எதிர்பார்த்தேன், எப்படிப்பட்ட மனைவி எதிர்பார்த்தேன் இல்லையா? அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் சீக்கிரமா ஓட முடியும், எந்த காலத்துல சீக்கிரம் ஓடிக்கிறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப நான் என்கிறது அங்கே செத்து போகும்போது, புதிய மனுஷன் அங்கே வாழ தொடங்கும் போது ஒரு எதிர் சூழ்நிலையிலேயும் அவன் பதறி போவதில்லை. எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடையவனாக அவன் மாறுகிறான். ஒரு விசுவாசி அப்படிப்பட்டவனாக தான் இருக்க வேண்டும். உலகத்தில் எந்த மதத்தை சார்ந்த எந்த ஞானியை விட மிக பக்குவமான ஞானியாக ஒரு விசுவாசி இருக்க வேண்டும், நிதானமுடையவர்களாக விசுவாசி இருக்க வேண்டும். அதுவா இன்னைக்கு நமக்கு சபைகளில் நடக்கிறது. இன்னைக்கு சபைகளிலே கூட என்ன நடக்கிறது? சபைகளிலேயே சண்டை நடக்குது, பிரிவினை நடக்குது, மேல கீழ் ஆராதனை, இடது பக்கம் வலது பக்கம் ஆராதனை ஏன் நடக்குது? புதுசா என்ன சொன்ன, புரியாத என்ன சொன்ன, ஏன் நடக்குது? சாகாததெல்லாம் சபைக்குள்ள இருக்குது. மூப்பராகவும் ஊழியக்காரனாகவும் அதாகவும் இதாகவும் எல்லாம் பொறுப்புல வேற இருக்குது. பின்ன சபை பிரியாம என்ன செய்யும்? சண்டை ஓயுமா? சபையில் ஆகிய நன்மை உண்டாகுமா? எதுவும் நடக்காது. ஏதாவது போய் பேசியாச்சுன்னு அவனே சொல்லுவாங்க, நான் சாகும் வரைக்கும் அது நடக்காது. இல்ல எப்பதானே சொல்லுவாங்க, நான் சாகும் வரைக்கும் அது நடக்காது, நான் விட்டுக் கொடுக்க தயாரா இல்லை, நான் மன்னிக்க தயாரா இல்லை, நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. இப்ப என்கிட்ட சொல்லியாச்சுன்னா திரும்பி சொல்லி இங்க செத்துருங்க, அதான் நல்லது, சீக்கிரம் நல்லது, அது நல்லது. சாகும் வரைக்கும் நல்ல விஷயம் நடக்கட்டுமே, ஆளுடைய சுத்தம் நிறைவேறணுமே. நான் சொல்றது சரீர பிரகாரமான சாவு இல்லை, ஆவிக்கிற பிரகாரமான சாவு. ஒரு மனுஷன் ஆவிக்கிற பிரகாரமான நிலையில இந்த சாவை ஏற்றுக்கொண்டால் போதுமானது. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், எல்லா சபை பிரச்சனைகளும் சால்வ் ஆயிரும், எல்லா குடும்ப பிரச்சனைகளும் சால்வ் ஆயிரும். அப்ப
அப்ப இது அன்றாட வாழ்க்கையோடு தொடர்புடைய காரியமா இல்லையா? அன்றாட வாழ்க்கையோடு தொடர்புடைய காரியமா இல்லையா? நிச்சயமாக. இந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நமக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு ஒரு காலமும் பதில் கிடைக்காது. எல்லாம் டெம்பரரியான பதிலாக தான் இருக்கும். ஒரு நிரந்தரமான பதில் உங்கள் வாழ்க்கையில் இருந்தே வெளிப்பட வேண்டும் என்றால், ஒரு நிரந்தரமான தீர்ப்பு உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டும் என்றால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இதை கடைபிடிக்க. மற்றவர்கள் ஆலோசனை சொல்லுகிறதை நாம் விட்டு விடுவோம். அவர்கள் சரியாவார், நாம் சரியாகும். என்னுடைய பட்சத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? இப்ப இது சண்டை, சச்சரவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள். சரி, நம்முடைய அன்றாட தேவைகள் என்ற காரியங்கள் வரும்போதும் இதேதான் ஃபார்முலா. நான் ஒரு வேலைக்காக போகிறேன், முயற்சி பண்ணுகிறேன், படிக்கிறேன், பல காரியங்களை செய்கிறேன், சில காரியங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு பதில் கொடுக்கவில்லை, எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, நான் இவ்வளவு நாள் அப்படி பண்ணினேன், இப்படி பண்ணேன், இப்படி முயற்சி பண்ணினேன், இவர்களுக்கெல்லாம் காரியங்கள் நடக்கிறது, எனக்கு ஏன் நடக்கவில்லை என்ற கம்ப்ளைண்ட் வந்து செத்து போன விசுவாசிக்கு கிடையாது. ஆண்டவருடைய சித்தத்தை தேடக்கூடியவராக அவர் இருப்பார். ஆண்டவரே, நான் என்னுடைய கடமைகளை இதுவரைக்கும் சரியாக செய்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். யாரும் குறைகள் இருந்தால் எனக்கு தயவாய் பொறுத்துக் கொண்டு நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். அல்லது ஏன் இந்த காலதாமதம்? இதுல எனக்கு என்னை சீர்படுத்துவதற்காக நீங்க என்ன யோசிக்கிறீங்க? உங்க சித்தம் நிறைவேறுகிறதற்காக, உங்க நாமம் மையப்படுகிறதற்காக இதில் என்ன காரியம் இருக்கிறது? அதை எனக்கு வெளிப்படுத்துங்க. அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். அது வரைக்கும் நான் உங்களை நம்பி இருப்பேன். உங்க கரங்களை நான் கொடுத்திருக்கிறேன். ஏற்ற நேரத்தில் செய்வீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அது கல்யாணம் ஆனாலும், பிள்ளை பேரானாலும், வேலை ஆனாலும், படிப்பானாலும், எந்த விஷயமானாலும் படித்தான். ஏன் எனக்கு தரவில்லை? ஏன் எனக்கு எந்த காரியத்தை கேட்டிருந்தாலே இந்த நான் இங்கே சாகவில்லை. ஆகவே ஏன் எனக்கு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஏன் எனக்கு இதை சொன்னது, எனக்கு ஏன் இதை எனக்கு தரவில்லை என்கிற அந்த எனக்கு என்ற விஷயம் இருக்குது அல்லவா? அங்கேயே ஜபத்திலே தாவது இருக்கிறது. ஒரு விசுவாசி வாழ்கிறதை அவனுக்காக அல்ல, யாருக்காக? யாருக்காக வாழ்கிறார் விசுவாசி? இனி வாழ்வது நான் அல்ல, ஆனா வாழ்வதெல்லாம் யாருக்காக? நம்ம எல்லாம் வாழ்கிறது யாருக்காக? நமக்காக. அங்கதான் பிரச்சனை. எப்ப ஒரு விசுவாசி வாழ்வது நான் அல்ல, என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து அறிகிறாரோ அங்கேதான் அந்த ரகசியம் இருக்கா. இப்ப நான் இப்பொழுது பேசுறேன், அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு முன்னாடி தொடக்க பகுதியை தான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, நான் மரித்து போனதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. இப்ப புரிஞ்சுதா? ஊழியம் என்று சொன்னாலும் அடிமை வேலை, அடிமைப்படுதல். நான் இனி அப்படின்னா முன்னாடி எப்படி இருந்தேன்? அடிமையாக இருந்தேன். நான் இனி பாவத்திற்கு அடிமையாக இராதபடிக்கு அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதை ஏற்றுக்கொள்ளலாமா? ஒத்துக்கொள்ளலாமா? உங்கள் வாழ்க்கையில் ஒத்துக்கொள்ளலாமா? நீங்கள் எதற்கு அடிமை ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எதற்கு அடிமை ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை? பாவத்திற்கு. பாவத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? அடிமை ஊழியம் செய்ய வேண்டாம். யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். யாரிடத்திலே சொல்லுகிறார்? என்னிடத்திலே சொல்லுகிறார்? உங்களிடத்திலே சொல்லுகிறார். நீங்கள் பாவத்திற்கு இனி அடிமை வேலை பார்க்காதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக. என்னுடைய சரீரம் என்னுடைய கண்ட்ரோல் இல்லாத, அப்படி போகுது இப்படி போகுதுன்னு நம்ம யாரும் பயப்பட வேண்டிய, திணற வேண்டிய அவசியம் இல்லை. அது கண்ட்ரோலுக்குள்ளதான் இருக்கும் விசுவாசிக்கு. அதுக்கான கண்ட்ரோல், அதனுடைய கண்ட்ரோல் எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. ஏனென்றால் பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக. இந்த ரகசியத்தை நம்ம முதலாவது படிக்கணும். ஒரு வெற்றிகரமான ஒரு விசுவாசியாக, ஒரு பரிசுத்தவானாக, பரிசுத்தவாட்டியாக, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும் என்றால் இந்த ரகசியங்களை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டது. எங்கே அறையப்பட்டது? சிலுவையில் அறையப்பட்டது. யார் அறைந்தார்? கிறிஸ்து. உங்க சுயத்தை நீங்க அறைய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சுயத்தை நாமே அறைய முடியாது. அது நடக்காது. நீங்க எத்தனை தீர்மானம் எடுத்தாலும் நடக்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதென்றால் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை சிலுவையில் அறைய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. அந்த கடின வேலையை நம்மிடத்திலே கொடுக்கவும் இல்லை. அது நடக்கவும் நடக்காது. அது ஏற்கனவே தேவன் நம்ம என்ன செய்கிறார்? சிலுவையிலே அறைந்து விட்டு இருக்கிறார்.
சிலுவையிலே தான் அது அறையப்பட வேண்டும். வேற எங்கேயும் கொண்டு போய் நம்மளை சாகடிக்க முடியாது. சிலுவையில் தான் சாகும். அது ஏற்கனவே கிறிஸ்து செய்திருக்கிறார். இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். அந்த பகுதியில் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கிறோம்? அறிய வேண்டும். அறியாமல் நம்ம விசுவாசிக்க முடியாது. கேள்விப்படாமல் விசுவாசிக்க முடியாது. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ தேவனுடைய வசனத்தை நம்ம கேள்விப்பட வேண்டும், அதாவது அறிய வேண்டும். சரியாக இதை நீங்கள் நாம் அறிந்திருக்கிறோம் என்று ரோம சபையோடு கூட சேர்ந்து பவுல் சொல்லுகிறார். அன்னைக்கு ரோம சபைக்கும் பவுலுக்கும் அந்த அறிவு இருந்தது. இன்னைக்கு சியோன் மலை சபைக்கு அந்த அறிவு இருக்கிறதா? எனக்கு இந்த அறிவு இருக்கிறதா? அறிதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பவுல் இந்த பகுதியில் இந்த அதிகாரத்தில் சில இடங்களில் இந்த அறிதலை குறித்து அவர் பேசுவார். வேற சில இடங்களில் அவர் பேசி இருக்க. நீங்கள் 3வது வசனத்திலே பார்த்தால், நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா, அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்லாம் கேட்கிறார். அறிவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலாவது அறிதல். இந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேயே நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், அந்த மைய வார்த்தை என்பது என்னது? அறிதல். அடிப்படையான சத்தியங்கள் இருக்கிறது. அதை நீங்களும் தான் நம்முடைய லைஃப்ல வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் என்றால் முதலாவது அதை என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். அப்ப நாம் சிலுவையில் அறையப்பட்டோம், முடிஞ்சு போயிற்று. இதற்கிணையான வேற பல வசனங்கள் இருக்கிறது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலேயும் அங்கேயும் இந்த அறைதல் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர் 2:20 வாசியுங்கள். 2-3 வசனங்களை நம்ம வாசித்து நம்ம நிறைவு செய்யலாம். அறையப்பட்டு கிறிஸ்துவுடனே கூட, கிறிஸ்துவனுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு. அதுக்கு அடுத்து நம்ம படிக்க வேண்டும். அது ரொம்ப விரிவான ஒரு விஷயம். சரிதானே? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு. அப்ப நாம் அவரோடு கூட மரித்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:14 என்று நினைக்கிறேன். அதுலயும் அந்த வசனம் இருக்கு. 2 கொரிந்தியர் 5:14 வாசிக்கலாம். 5:14 தானே இல்லையா? அப்ப 1 கொரிந்தியர் 5:14 வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:14 இல்லையா? சரி விடுங்க, இதுல நான் வசனம் விட்டுட்டேன். கொரிந்தியர்ல இதே மாதிரி ஒரு வசனம் வரும். நாம் அவர் பாவத்திற்கு அவரோடு மரித்து, அவரோடு கூட மரித்து என்ற ஒரு வசனம். இப்ப சில இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. கொலோசையர் 3:3 அது சொல்லப்பட்டிருக்கு நினைக்கிறேன். கொலோசையர் 3:3 வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். அப்போ நான் பொய் சொல்லலையே, நீங்கள் மரித்தீர்கள் என்று நான் பொய் சொல்லவில்லையே, உண்மைதானே சொன்னேன். சரி, இதை நீங்க ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களான்னு எல்லாத்தையும் நான் கேட்க முடியாது. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை அதற்கு சாட்சி. ஒரு சிலர் இருப்பீங்க. ஆனா இப்ப இந்த கேள்வி, அதை ஏற்றுக்கொள்ளலாமா என்கிற கேள்விதான் பெரும்பான்மைக்கு நியாயமாக இருக்கு. நீங்கள் மரித்தீர்கள் என்பதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதை இப்பொழுது அறிந்திருக்கிறீர்கள். அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில மறு உருவம், உயிர்த்தெழுதல் காத்து கொண்டிருக்கிறது. அந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க முடியும். அப்ப இன்னைக்கு நம்ம இந்த சபை கொள்கையை விட்டு நம்ம பிரிந்து செல்ல போகிறோம். இந்த நேரத்தில் இந்த வசனத்தை நாம நினைத்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? நான் எந்த பிரச்சனை வழியாக சென்று கொண்டிருக்கிறேன்? இதற்கு என்னுடைய இதற்கான பரிகாரம் நான் இன்றைக்கு கண்டுபிடித்தேன். இந்த வசனத்திலிருந்து நான் கண்டுபிடித்திருக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் கண்டுபிடிச்சேன், நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறேன் இந்த வசனத்தின் அடிப்படையில். அந்த யதார்த்த நிலையிலிருந்து தான் நான் உங்களோட கூட பேசுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலையும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மனித வாழ்வை நீங்க காட்சி வைக்க முடியும்.
அதற்கு இந்த காரியங்கள் ரொம்ப அடிப்படையான விஷயங்களாக இருக்கிறது. ஆகவே இந்த சிந்தனைகள் மூலம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சுத்தமானால் தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களை அடுத்து வரக்கூடிய வாரங்களிலே சந்திப்போம். அப்போ அவருடைய திருநாமம் இன்னும் மையப்படுவதாக. ஆம்.